want it. உங்க குழந்தைகளுக்கு எந்த ஓஆர்எஸ் உகந்ததுன்னு நினைக்கிறீங்க? இதுவா இல்ல இதுவா? ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குல்ல? ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் ஓஆர்எஸ் அப்படின்ற பானம் குளுக்கோஸ், சோடியம், பொட்டாசியம், சிட்ரேட் அண்ட் குளோரின் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ல நம்ம WHO ஒரு பவுடர் ஃபார்ம்லயோ இல்ல ஜூஸ் ஃபார்ம்லயோ டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு டயரியா வாமிட்டிங் கண்டிஷன்ஸ்ல கொடுக்க சொல்லி வலியுறுத்திட்டு இருக்கு. நார்மலா சக்கரை ஒரு ட்ரை காம்பனன்ட், அதுக்கு தண்ணீர் உறிஞ்சும் கெப்பாசிட்டி இருக்கு. நம்ம டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்ல நம்ம சுகர் லெவல்ஸ் பிளட்ல ஒரு அளவுக்கு மீறி த்ரெஷோல்டுக்கு மீறி அதிகமா இருக்கும்போது அந்த சுகர்ஸ் நம்ம கிட்னி வழியா ஃபில்டர் ஆகி யூரின் வழியா வெளியேறும். அப்ப வெளியேறப்ப சுகருக்கு தண்ணீர் உறிஞ்சும் கெப்பாசிட்டி இருக்கிறனால நம்ம உடம்புல இருக்கிற நீரை அதிகமா இழுத்து யூரின் வழியா வெளியேற்றும். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்ல நைட்டு நிறைய யூரின் போகுது அப்படின்னு சொல்றது இந்த காரணத்தினாலதான். இதை நான் ஏன் சொல்றேன்னா ஓஆர்எஸ் மாதிரியே ORSLன்னு பேர் வச்சுக்கிட்டு மார்க்கெட்ல வந்து சுத்திட்டு இருக்கான். ORSLல WHO ரெக்கமெண்ட் பண்ண குளுக்கோஸ் அளவை விட இரட்டிப்பு மடங்கு, தட் இஸ் டபுள் த அமௌண்ட் ஆஃப் சுகர் வந்து அதுல இருக்கு, which is equal to 7 or Fanta. இப்போ நீங்க டீஹைட்ரேஷன் அப்படின்ற வாமிட்டிங் ஆர் டைரியல் கண்டிஷன்ல ORS பதில இந்த மெடிக்கல்ல வாங்கி ORSLன்றத குடிச்சீங்கன்னா அதிகமான சுகர் உள்ள போகும், அதிகமான சுகர் உங்களுக்கு யூரின் வழியா பாஸ் ஆகும். அதை தேடி நம்ம உடம்புல இருக்கிற கொஞ்சம் நீர் சத்தும் வெளியேறி கண்டிஷனை இன்னும் மோசமாக்கிடும். இந்த டூப்ளிகேட் ORS டப்பாக்கு கீழே இந்த பானம் டயரியா ஆர் வாமிட்டிங் அப்படின்ற டீஹைட்ரேஷன் கண்டிஷன்ல கொடுக்க உகந்தது இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய லெட்டர்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. அப்பதான் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு டீஹைட்ரேஷன் கண்டிஷன்ல உங்க டாக்டர் எழுதுற ORS நீங்க போய் மெடிக்கல்ல வாங்கும்போது ஒரு பவுடர் ஃபார்மோ ஒரு ஜூஸ் ஃபார்மோ அதுல WHO ரெக்கமெண்டட் அப்படின்ற வார்த்தை இருக்கான்னு சொல்லிட்டு செல்ஃப் செக் பண்ண வேண்டியது ரொம்ப They can not only not use ORS, they cannot sell it from today, right now from today. No misleading label with ORS can be sold. We have won the battle. இவங்க ஒரு ரெனவுண்ட் பீடியாட்ரிஷியன். இவங்க ஏன் அழுகுறாங்கன்னா ORSL நம்ம குழந்தைகளுக்கு சேஃப் இல்ல, இந்தியன் மார்க்கெட் ORSL விற்க கூடாதுன்னு சொல்லி 8 வருஷமா போராடி இப்ப ஜெயிச்சிருக்காங்க. ORSL இனிமே இந்தியாவில எங்கேயுமே விற்க கூடாது, ORS வித்தவுட் WHO ஃபார்முலா எங்கேயுமே விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு October 15 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டர் பாஸ் பண்ணிருக்கு. நான் அந்த ஸ்லைட்ஸ்ல ஆட் பண்ணிருக்கேன். ஹெல்த் ரிலேட்டட் விஷயத்துக்கு நம்ம முக்கிய சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.